அதே இதே பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற மாநிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை அதிகம், நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப கம்மி. மற்ற மாநிலத்தில் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரிக்கு பாதி கம்மி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 டன் 7 டன் 6 டன் போட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு நிர்ணயமான வாடகை இருக்குது. ஒரு 8 டன்னோ 10 டன்னோ அவங்க குறிப்பிட்ட மாதிரி வாடகை கொடுத்துட்றாங்க. இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி குறையா லோடு ஏற்றிட்டு போனாலும் நம்மளுக்கு அந்த 2 டன் 3 டன்னு எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோதான் வாடகை. அந்த 3 டன்னுக்கு உண்டானதான். டன்னுக்கு 100 ரூபான்னா அந்த 100 ரூபாய்க்கு 300 ரூபா தான் கிடைக்கும் அந்த லோடுக்கு. அந்த 300 ரூபா டிரைவர் சம்பளத்துக்கு கூட ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகை சேர்த்து கொடுக்குற பட்சத்தில் நாங்கள் ஓவர்லோடு ஏற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு இருக்காது. இதனால் வண்டிகளுக்கும் வந்து பழுது ஏற்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதர் ஸ்டேட் வண்டியிலேயும் தேட்டர்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு ஓட்டுறாங்க. எங்களுக்கே வந்து எங்கே லோடு இல்லை, பாதி வண்டிகள் சும்மா நிற்கிற நேரத்தில் இப்படி அதர் ஸ்டேட் வண்டியெல்லாம் வந்து ஓட்டுறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதர் ஸ்டேட் வண்டியிலெல்லாம் இங்கே வந்து அனுமதிக்கக்கூடாது. லோக்கல் ஓட்டுறதுனால எங்களுக்கே போதுமான லோடு இல்லை. அதே மாதிரி வந்து ஓவர்லோடு பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயும் ஒரு 18 டன் 20 டன் 25 டன் வரல ஏற்றுறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கூடாது. அந்த தேட்டருக்கு 4 டன்னோ 5 டன்னோ அந்த அளவுக்கு ஓட்டணும்னு நாங்கள் இதன் மூலிமா கேட்டுக்கிறோம்.